ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஐயோடைய ஹிஸ்ட்ரி 2023லேருந்து 2025 வரைக்கும் எஸ்பிஐ மேலே என்னென்ன புகார்லாம் வந்திருக்கு, ஸோ அதுலேருந்து அவங்க எப்படி மீண்டு வந்திருக்காங்க, எஸ்பிஐ வந்து கதை சொல்கிறாங்களா இல்லைனா அவங்க உண்மையை தான் சொல்கிறாங்களா, எஸ்பிஐ நம்பலாமா வேண்டாமா, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிக்கிறப்ப நீங்கள் ஒரு முடிவு கண்டிப்பாக எடுத்துருந்துருப்பீங்க. எஸ்பிஐ உண்மையான நிறுவனமா இல்லை ஃபேக்கான நிறுவனமான்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக எஸ்பிஐயில் இருக்கிறவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். அதே போல் எஸ்பிஐயில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ எஸ்பிஐ பற்றி தெரியாமல் நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி தெரியாமலே அதை பற்றி தவறான கருத்துக்களை வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அதுக்கான வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நோட்டீஸ் போர்டில் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய இன்ஃபர்மேஷனுங்க. எஸ்பிஐவில் 2023லேருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்துகிட்ருக்கு, கரண்ட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு, ஸோ அது வரைக்கும் ஓப்பனாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா 2023 ஓகேங்களா, அந்த இயரில் நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் இந்த கால இடைவெளியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆரம்பிச்சிது. இது கேட்குறவங்களுக்கு இது கதையாக கூட இருக்கலாம், இல்லை உண்மையான ஒரு இதுவாக கூட இருக்கலாம். நீங்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்களோ அந்த கண்ணோட்டத்தில் தான் இது உங்களுக்கு தெரியும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஓகே, 2023 நம்மளுக்கு நவம்பர் டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை வந்து வருது. ஸோ யாரால் அப்படின்னா ஒரு நபர், சரிங்களா, ஒரு நபர் என்ன பண்ணுறாரு, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. எங்கே அப்படின்னா ஆர்பி, ஓகேவா. ஸோ அது ஒரு வார்த்தை நான் சொல்லலை. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில், சரிங்களா, அந்த ஆர்பி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ அது என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் அப்படின்னா, மணி ரொட்டேஷன் பண்ணுறாங்க, இவங்க வந்து சீட் கம்பெனி மாதிரி நடத்துகிறாங்க, இந்த மாதிரி இந்த எம்என் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி வந்து அமௌண்ட் வாங்கிட்டு ஏமாத்துறாங்க, இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அந்த ஸ்கீமில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஆர்பி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ அவங்க கொடுக்குறப்ப என்ன ஆச்சுன்னா, ஓகே, அது கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே இது எஸ்பிஐக்கு வந்து தெரியல, சரிங்களா. ஃபஸ்ட் எடுத்தோடனே அங்கேருந்து அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து எதை பிளாக் பண்ணுறாங்க அப்படின்னா வெப்சைட்டை. ஸோ எஸ்பிஓ web.org.in எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எஸ்பிஐடைய ஃபஸ்ட்டு வெப்சைட்டு. ஸோ அதை வந்து பிளாக் பண்ணுறாங்க. ஸோ அதை பிளாக் பண்ணதுமே அவங்களுக்குமே எஸ்பிஐ சைட்லேருந்து அவங்களுக்கே எதுவுமே தெரியல, எதனால் பிளாக் பண்ணாங்க என்னன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் என்னாச்சு, 2023 நவம்பர் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட்டு, ஒரு மெயில் வந்து பார்த்திங்கன்னா வருது. ஸோ எங்கே இருந்துன்னா இந்த மெயில் இருந்து தான், எங்கே இந்த வெப்சைட்டை பிளாக் பண்ணாங்க இல்லையா, ஸோ அங்கேருந்து ஒரு மெயில் வந்து பார்த்திங்கன்னா வருது. இந்த மாதிரி வந்து நீங்கள் இல்லீகல் ஆக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறீங்க, ஸோ தப்பான இது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து சென்னையை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், அங்கே இருக்கிற ஆஃபீஸை வந்து ஹெட் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்பிஐ சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயில் கான்வர்சேஷன்லாம் போய் தான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு போயிட்டு அவங்க வந்து மீட் பண்ணக்குள்ள என்ன ஆச்சுன்னா, சென்னையை காண்டாக்ட் பண்ணி, இல்லை எங்களுக்கு ஆர்பி அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் உங்களுக்கு வந்துச்சு, அதனால தான் அங்கே நான் பிளாக் பண்ணோம். ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆர்பி டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ஆர்பி டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ காண்டாக்ட் பண்ணது அவ்வளோ சாதாரண விஷயமா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்க்கக்குள்ள, ஸோ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான முறை நடக்கும்னா கொஞ்சம் கண்டிப்பாக டிலே ஆகும், சரிங்களா. ஸோ அதே போல் தான் நவம்பர் 30 அந்த டேட்டில், சரி 23/30 அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி வந்திருக்கு. எங்கன்னா ஆர்பி டிபார்ட்மெண்ட்லேருந்து, சரிங்களா. ஸோ பேங்க் சைட்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐக்கு ஃபுல் டீட்டெயிலாக தெரியுது, எதனால் வெப்சைட் பிளாக் பண்ணியிருக்காங்க, என்ன கம்ப்ளைண்ட் எஸ்பிஐ மேலே வந்திருக்குன்னு சொல்லிட்டு. எங்கே இதில் தெரியுது அப்படின்னா பேங்க் சைட்லேருந்து, கனரா பேங்க், சரிங்களா. ஸோ அவங்க சைட்லேருந்து தான் அந்த முழுமையான கம்ப்ளைண்ட் பற்றினான ஃபுல் விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது, யார் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி A to Z எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வருது. ஸோ அந்த கம்ப்ளைண்ட்டில் என்னெல்லாம் வந்திருக்கு, என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஆர்பி டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து இங்கே இருக்கிற எஃப்யூ ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆஃபீஸ்லாம் விசிட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. ஆஃபீஸ்லாம் விசிட் பண்ணி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு வழியுமே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போட்டாங்க, சரிங்களா. ஆனால் வந்து அந்த ஃபோட்டோ எடுத்த சமயத்தில் எஸ்பிஐ வந்து அவருடைய ஆஃபீஸ் வந்து ஓப்பனில் இருந்திருக்கு, ஸ்டாஃபுடைய பைக்கில் வெளியே நின்றுட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ சங்கர் சார் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் போர்டில் சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ அப்போ அந்த எஃப்யூ டிபார்ட்மெண்ட்டை என்ன பண்ணியிருக்காங்க அவங்க, ஸோ அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஸோ இது க்ளோஸில் இருக்குது, காண்டாக்ட் பண்ண ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எஃப்யூ டிபார்ட்மெண்ட் ஆனது ஆர்பி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆமாம் உண்மைதான் க்ளோஸில் இருக்குது, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தகவல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க, சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா
ஸ்ட்ரெயிட்டாக ஆர்பி கிட்ட நம்ம வந்து இதெல்லாம் நடந்தது தான். வெப்சைட் பிளாக் ஆனது, பேங்க் சைடில் கம்ப்ளைண்ட் வந்தது, இதெல்லாம் நடந்தது. ஓகேங்களா? எஃப்இ டிபார்ட்மெண்ட் வந்து ஆர்பி கிட்ட போனது. ஸோ ஆர்பி கிட்ட போனது அப்புறம் தான் இது எல்லாமே வந்து நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஆச்சு அப்படின்னா, ஓகே ஆர்பி கிட்ட எஸ்பிஓ வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா நம்ம பேசக்குள்ள என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொப்ரைட்டர்ஷிப்லேருந்து பிரைவேட் லிமிட்டா நீங்க வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அத சேஞ்ச் பண்ணிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது அடுத்தது இஓ. ஸோ அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு போகுது. சரிங்களா? ஸோ அவங்க கிட்ட போகக்குள்ள நீங்க வந்து பிளான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. எஸ்பிஐ என்ன சொல்றாங்க, ஓகே நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஏத்துக்கிறோம். நாங்க வந்து ப்ரொப்ரைட்டர்ஷிப் வந்து பிரைவேட் லிமிட்டுக்கு மாத்துறோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஏத்துக்கிறாங்க. 2024 சரிங்களா? 2024ல என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ அந்த பிரைவேட் லிமிடெட் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டாங்க. எல்லாமே இருக்கு. பிளான் சேஞ்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்றாங்க. ஸோ ஆர்பி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட் எல்லாத்தையுமே சப்மிட் பண்றாங்க. சரிங்களா? எஸ்பிஐ சைட்லேருந்து 2024 ஜனவரி. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்ஸுமே வருது ஜனவரி மாதம். ஸோ அதெல்லாம் வந்து அதான் ரிப்போர்ட்ட சப்மிட் பண்ணி நம்மளுக்கு ரிப்போர்ட்டு திரும்பியும் அப்செட் பண்ணலன்னு சொல்லிட்டு நியூஸ் எப்போ வருதுன்னா 2024 ஜான்வரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிப்போர்ட்ட நாங்க அப்செட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருது. சரிங்களா? பிப்ரவரி மாதம் நம்மளுக்கு பிரைவேட் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகேவும் ஆயிடுச்சு. எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, அப்ரூவலும் கிடைச்சிச்சு. ஆனா 2024 ஜனவரி மாதம் என்னாச்சு? ஆர்பி சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இது நாங்க அக்செப்ட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன நடக்கணும் அப்படின்னா, எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அ எழுத்துப்பூர்வமாவும் சரி, எல்லாத்தையுமே ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ சைட்லேருந்து அத தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததா வந்து எஸ்பிஐ சைட்லேருந்து எஃப்யூ டிபார்ட்மெண்ட்டு, ஆர்பி டிபார்ட்மெண்ட்டு, சிஆர்ஐஎம் அந்த டிபார்ட்மெண்ட்டு, ஸோ இந்த மாரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரூஃப் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணுறாங்க. சரிங்களா? எல்லா ப்ரூஃபுமே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணிட்டு, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா நடக்கணும் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். ஏன்னா, கவர்மெண்ட் சைடு பொறுத்தவரைக்கும் எல்லாமே ப்ராப்பரா நடக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு காலதாமதம் கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த காலதாமதம் கிட்டத்தட்ட 2023 ஸோ ஜான்வரிலாம் அது பிரைவேட் லிமிட் அப்ளை பண்ணாங்க இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 10 மாசம், 11 மாசம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப லாங்கா கிடைச்சிச்சு. ஓகேங்களா? ஸோ எஃப்இ டிபார்ட்மெண்ட், ஆர்பி டிபார்ட்மெண்ட்டு, சிஆர்ஐ அந்த டிபார்ட்மெண்ட்டு, எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்ரூவல் குடுக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் அப்படி கிட்ட ஆயிடுச்சு. அப்புறம் ஃபைனலா வந்து 2024 எண்டுல நம்ம என்ன பண்றோம்? நவம்பர், டிசம்பர் நெனைக்கிறேன். ஸோ அதில நம்ம திரும்பியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றோம். அப்போ வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே நம்மளுக்கு என்ன குடுக்குறாங்கன்னா, ஒரு அப்ரூவல் குடுக்குறாங்க. நீங்க உங்களுடைய பிசினஸ்ஸ நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். உங்க மேல எந்த ஒரு இதுவுமே இல்ல. நீங்க தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ரூவல் குடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நல்லா போகும்ன்னு சொல்லிட்டு எல்லாமே எஸ்பிஐ என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு வாக்குறுதி வந்து பார்த்தீங்கன்னா குடுக்குறாங்க. ஸோ எந்த மாரி வாக்குறுதி அப்படின்னா, ரீஃபண்டுங்க. ஸோ அப்ப ரீஃபண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு அது சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அப்போதைக்கு எஸ்பிஓல 2024 எண்டுல பைமோட்டர் நமக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. எஜுகஸ்ட், ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸு, பைமோட்டர் தான் கிட்டத்தட்ட 70% நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் பண்றதா இருந்தாங்க அமௌண்ட் குடுத்து. ஃபினான்ஷியல் சப்போர்ட்டா ஃபுல்லா பைமோட் தான். சரிங்களா? அப்ப 2024ல வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓ ஒரு வாக்குறுதி வந்து பார்த்தீங்கன்னா குடுக்குது. என்னன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க எஸ்பிஓல அதாவது கன்டின்யூ பண்றதுக்கு உங்களால ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லன்னா, நீங்க ரீஃபண்ட் ஆப்ஷன் குடுங்க. நாங்க ரீஃபண்ட் குடுத்துடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தைய வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஸோ அதில தான் வந்து எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு அடிய வந்து வாங்குதுன்னே சொல்லலாம். இப்ப ஆல்ரெடி பெண்டிங் பேமெண்ட் இருக்கு. ஆல்ரெடி ஏர்ன் பண்ண அமௌண்ட் எல்லாமே அவ்வளோ அமௌண்ட் கிடக்குது. கிட்டத்தட்ட அது கோடிக்கணக்கில போகும். சரிங்களா? ஸோ அந்த அமௌண்ட் இருக்கு. பிளஸ் இந்த ரீஃபண்டும் கிட்டத்தட்ட 3,00,000 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. ஸோ எல்லாருமே தெரியும். ஸோ 3,00,000 மெம்பர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கிட்டத்தட்ட கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. சரிங்களா? ஆக்டிவ் மெம்பர்ஸும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்ப அத்தன பேருமே ரீஃபண்ட் குடுத்துட்டாங்க. ஓகே. இப்போ வரைக்கும் ரீசென்ட்டா வரைக்கும் ரீஃபண்ட் குடுத்துருக்காங்க. சில பேர் ஆக்டிவேஷன் பண்றாங்க. அப்ப அத்தன பேருக்கு ரீஃபண்ட் குடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஏர்ன் பண்ணாதவங்களுக்கு, நீங்க போட்ட அமௌண்ட்ல ஃபுல்லா ஏர்ன் பண்ணல அப்படின்னா, ரீஃபண்ட் குடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தை சொன்னதுனால, கிட்டத்தட்ட அது பல மடங்கு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ. சரி அத வந்து சப்போர்ட் பண்ணணும் இல்லையா பைமோட்டு. பைமோட்டு கிட்டருந்து நம்ம அமௌண்ட் வாங்கி தான் நம்ம எஸ்பிஐ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடுப்பாங்க. ஸோ அதில என்ன ஆச்சு, அது நல்லா போயிருந்துச்சு. அத பைமோட்டு மேல இந்த கம்ப்ளைண்ட் வராம இருந்திருந்தா, இந்நேரம் ரீஃபண்ட் முடிஞ்சிருக்கும். ஓல்டு வித்ட்ராவல் முடிஞ்சிருக்கும். எல்லாமே ஃபினிஷ் ஆயிருக்கும். ஸோ பிரச்சனையே நம்மளுக்கு இங்க தான் திரும்பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னா, பைமோட்டு மேல மறுபடியும் 2 நபர் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. எஸ்பிஐ மேல இந்த டைம் குடுக்கல. பைமோட்டு மேலே குடுத்துட்டாங்க ஸ்ட்ரெயிட்டாவே. பைமோட்டு மேல என்ன கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க அப்டின்னா, இப்ப இந்த கூப்பன் சேல் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சாங்க இல்லையா? ஏன்னா, அந்த வொர்க் ஸ்டார்ட் ஆன உடனே கூப்பன் சேல் ஜான்வரி மந்த்து அந்த மந்த் டிசம்பர், ஜனவரில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கூப்பன் சேல் வந்து ஆரம்பிச்சாங்க பைமோட்ல. ஸோ, அதில வந்து ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கூப்பன் சேலுக்காக அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணியிருக்காங்க.
சென்ட் பண்ணிவிட்டு 11 நாள் தான் 11 நாள் தான் ஆகுது சரிங்களா. ஆனால் எஸ்பிஐ சைட்லேருந்து பேமெண்ட் பண்ணி நம்மளுக்கு அப்ரூவல் ஆனது இப்போ தான் அப்ரூவல் ஆகிட்டு இருக்கு கரெக்டாக. நோட்டிஸ்பிள் அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு எப்போ அப்ரூவல் ஆகும், எப்போ கூப்பன் சேல் பண்ண முடியும், ஸோ எதுக்காக நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, எல்லாமே ஏ டு இசட் சொல்லி தான் அந்த கூப்பன் சேல் நம்ம பண்ணுறோம். கூப்பன் சேல் எல்லாமே பையும் பண்ணும். ஸோ இதில் ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி நான் பேமெண்ட் பண்ணேன், இந்த பைமோட்டுடைய அக்கௌண்ட் நம்பருக்கு, இந்த நம்பருக்கு, இந்த பேன் கார்டுக்கு நான் வந்து அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கேன். எனக்கு இவங்க தரதா சொன்ன அந்த கூப்பன் கோடும் தரல, என்னை வந்து இவங்க தரதா சொன்ன அமௌண்ட்டும் தரல, என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ வெப்சைட்டில் சரிங்களா. ஸோ இது என்ன ஆச்சு அப்படின்னா, வெப்சைட்டில் கொடுத்தோன்னே பேங்க் சைடு வந்து ப்ரெஷர் ஆகுது. பேங்க் சைடுமே ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எழும்புது. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் சைடில் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து போயிருக்கு. இன்னொரு நபர் கொடுத்துருக்காரு சரிங்களா. இன்னொரு நபர் பேங்க் சைடில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பேங்க் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா விசாரிக்கிறேன், என்ன ஆச்சுப்பா இதுமாரி அமௌண்ட்டு பேமெண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு, இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்களே என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்குறப்ப வந்து பயமோட்டு வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா அது நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ண வந்து நம்ம மேலேயே இப்போ கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குமே ஒரு இது. எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா, மேல கம்ப்ளைண்ட் குடுத்து எஸ்பிஐ சமாளிச்சுட்டாங்க. ஆனா பைமோட்டு மேல கம்ப்ளைண்ட் வந்து 2 நபர் குடுத்துருக்காங்க. பேங்க் சைடுமே ஃபுல் ப்ரெஷரு. இந்த மாரி இந்த பேமெண்ட் இனிமேட்டு இந்த கூப்பன் சேல ஸ்டாப் பண்ணுங்க. பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பல்க்கான பேமெண்ட் இனிமேட்டு வர வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் சைடுல சொன்னதுனால கூப்பன் சேலுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து பைமோட்டு மேல வெப்சைட்லயே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப பைமோட் வந்து என்ன பண்ணோம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேல்ஸ்க்காக, ஒரு சர்வீஸ்க்காக வந்தோம். ஆனா இப்படி ஆகுதேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபுல்லா பேக் அடிச்சுட்டாங்க. என்னடா இது! நம்ப இது கூட டை அப் பண்ணி இப்படி பண்ணா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் பார்த்தா, நம்ம கதைய முடிச்சுருவாங்க போலருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐலேருந்து பைமோட் ஃபுல்லா பேக் அடிச்சுட்டாங்க. ஸோ அதனால வந்த பிரச்சனை தான் ரீஃபண்டு. ஸோ ரொம்ப ஸ்லோவா போறதுக்கும், ஓல்டு விட்ரால் கிளியர் ஆவறதுக்கும் காரணம் இது ஒரு முக்கியமான காரணம். சரிங்களா? ஏன்னா ஃபண்ட் நம்மள்ட்ட எஸ்பிஐ கிட்ட ஃபண்ட் இருந்தா தான் நம்மளுக்கு குடுக்க முடியும். அக்கவுண்ட்ல இருந்தா தான் நம்ம குடுக்க முடியும். அக்கவுண்ட்ல இருக்கிறத குடுக்குறது அதுலயும் பிரச்சனை இருக்கு. ஆனா ஃபண்ட் இருக்கணும்ல. அப்போ பைமோட்ல இருந்து நமக்கு வர வேண்டிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க மேல வந்ததுனால அவங்க கொஞ்சம் பயந்துட்டாங்க. என்னடா இது இவங்க பண்ணி குடுப்பாங்களா, மாட்டாங்களான்னு சொல்லிட்டு அவங்க பயந்துட்டாங்க. ஸோ அப்படி அவங்களுக்கும் ஒரு இது இருக்கு இல்லையா? ஏன்னா இவ்வளோ அமௌண்ட் நம்ம வாரி வாரி குடுக்குறோம் அப்படின்னா, அது நம்ம ஏதாச்சும் ஒரு பலன் இருக்கணும் கண்டிப்பா. ஸோ அவங்களும் பிசினஸ் மைண்ட் தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஓகே நீங்க எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வாங்க. இது எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு வாங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைமோட் சைடுலருந்து சொல்ட்டாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இப்ப ரீஃபண்ட் குடுக்குறதுக்கு நம்ம அமௌண்ட் வேணும். ஓல்டு விட்ரால் கிளியர் பண்ணதுக்கு அமௌண்ட் வேணும். சரிங்களா? அப்போ என்ன ஆச்சுன்னா, பைமோட் ஃபுல்லா பேக் அடிச்சுட்டாங்க. இப்ப ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் தான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க எஸ்பிஓக்கு. சரிங்களா? 2024ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைமோட் மேல கம்ப்ளைண்ட் வந்துச்சு. 5லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. சரிங்களா? அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் இப்ப எஜுகேஷன் தான் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த மாரி சப்போர்ட்னா, நீங்க எனக்கு சேல்ஸ் பண்ணி குடுங்க. நாங்க அதுக்கேத்த மாரி கமிஷன்ஸ் உங்களுக்கு அதிகமா குடுக்குறோம். அப்படி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதனால தான் இப்ப நியூ ஜாயினிங் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ இப்ப அமௌண்ட் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஸோ அப்ப சேல்ஸ் அதிகமா தான் நம்மளுக்கு அவங்க ஃபண்ட் அதிகமா குடுப்பாங்க. அப்ப தான் இந்த ரீஃபண்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால ஃபுல்லா கிளியர் பண்ண முடியும். ஸோ அதனால இப்போ இருக்கிற சப்போர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எஜுகேஷன், ஸ்டார் ஹெல்த்ஸும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பைமோட்டும் பண்ணுவாங்க. இந்த பிரச்சனை எல்லாமே முடிச்சிட்ட பிறகு அவங்களும் பண்ணுவாங்க. சரிங்களா? இது இல்லாம 2024ல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. எங்க அப்படின்னா, குஜராத்ல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு எஸ்பிஐ மேல. ஆந்திரால ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஸோ இது 2மே ஃபேக்கான ஒரு கம்ப்ளைண்ட் தான். அப்படி ஒரு நபரே இல்ல. அப்படி ஒரு இதுவே இல்ல. சும்மா ஃபேக்கா ஒரு ஆன்லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்ளைண்ட். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா பேசி அதெல்லாம் பண்றதுக்கு ஏகப்பட்ட விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சுங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சுதா? இந்த பிரச்சனை ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. இதுதாங்க ஃபைனலான ஒரு பிரச்சனை. என்னடா இது எவ்வளோதான் நம்மளுக்கு கீழ வந்தாலும் வந்து வந்து திரும்பி திரும்பி பண்ணிட்டே இருக்கீங்களேடா! எனக்கே கடுப்பாகுது. இந்த அந்த வாய்ஸ்லாம் கேட்டோனே எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா இது ஒரு பிரச்சனை வந்தா இன்னொரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை வந்தா இன்னொரு பிரச்சனை. என்னடா எத்தன பிரச்சனைடா ஒரு மனுஷன் சமாளிக்கிறது? இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெறுப்பா ஆயிடுச்சு. இதுதான் கடைசியான பிரச்சனை. ஆனா இந்த பிரச்சனை இன்னும் முடியல. இப்ப கரண்ட்ல இன்னும் ஆக்டிவ்ல தான் இருக்கு இந்த கம்ப்ளைண்ட். சரிங்களா? அந்த பிரச்சனைய பத்தி பார்க்கலாம் இப்ப. ஸோ ஃபைனலா வந்து நியூ நியூவா ஒரு கம்ப்ளைண்ட் 2025ல விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல சிஆர்ஐ டிபார்ட்மெண்ட்ல ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்குறாங்க. ஸோ அது எந்த மாரி கம்ப்ளைண்ட் அப்டின்னா, இந்த மாரி நான் வந்து ஒரு 6,75,000 நான் வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த அக்கவுண்ட்டுக்கு. இந்த அக்கவுண்ட், இந்த நம்பர், இந்த பான் கார்டு. ஸோ குடுத்து பேமெண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு தர வேண்டிய காசும் தரல. நான் சம்பாதிச்ச காசும் தரல. இந்த மாரி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. ஸோ இது போனதுமே இதுமாரி நெறைய லட்சக்கணக்கு மக்கள இவங்க ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்ளைண்ட் போயிருக்கு. சரிங்களா? அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ எப்பயுமே ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்க போனா முன்னெச்சரிக்கையா எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அதே போல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லா பேங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அவரு கம்ப்ளைண்ட் குடுத்தாங்க இல்லையா? அந்த பான் கார்டும், அந்த மொபைல் நம்பரு. ஸோ இந்த இதில இருக்கிற எல்லா பேங்க்குக்கும் கிட்டத்தட்ட ஒரு 61 பேங்க்குக்கு மெயில் பண்ணியிருக்காங்க. இந்த அக்கவுண்ட் ஹோல்டர் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா, உடனே ஃப்ரீஸ் பண்ணுங்க. அந்த அக்கவுண்ட்ட ஃப்ரீஸ் பண்ணி வைங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. எல்லா பேங்க்குக்குமே ஃப்ரீஸ் ஆயிடுச்சுங்க.
இது நடக்குது எல்லாமே இப்போ தான் ஏப்ரல் மாதம் தான் நடக்குது சரிங்களா. கனரா பேங்க்கு, ஸோ ஆக்சிஸ் பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி தான் பேமெண்ட் வந்துட்டு இருக்கு நம்மளுக்கு இப்போ. ஸோ எல்லா பேங்க்குமே என்ன ஆச்சுன்னா ஃப்ரீஸ் ஆகுது. ஸோ இது உடனே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐக்கு தெரிய வருது. உடனே போயிட்டு பேசுகிறாங்க. என்ன கம்ப்ளைண்ட் ஏது கம்ப்ளைண்ட் எல்லாமே விசாரிக்கக்குள்ள என்ன ஆச்சுன்னா ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அவங்க சைட்லேருந்து, அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து. எஸ்பிஐ சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ லீகல் டீம் எல்லாமே பேசக்குள்ள என்ன ஆச்சுன்னா அந்த நபர் மெர்சன்டைசரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுவார். மெர்சன்டைசர் பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு பல்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட்டை பே பண்ணிட்டு மொத்தமாக ஐடி நம்ம வாங்கிக்கணும். அது ப்ரீமியமோ பேசிக்கோ 10 ப்ரீமியம் வாங்கலாம், 10 பேசிக் வாங்கலாம். அந்தமாரி ஐடியை வாங்கிட்டு எஸ்பிஐயில் யார் ஜாயின் பண்ண விருப்பமாக இருக்கோ அவங்ககிட்ட நம்ம என்ன பண்ணலாம்னா அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு ஒரு கோடு மாதிரி இருக்கும், அவங்களுக்கு நம்ம ஐடி ஆக்டிவேஷன் பண்ணி தரலாம் சரிங்களா. இதுதான் மெர்சன்டைசர் பிளான். இது மூலிமா நம்மளுக்கு ஒரு அமௌண்ட்டும் நமக்கு கிடைக்கும் சரிங்களா. இதுதான் மெர்சன்டைசர் பிளான். அப்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெர்சன்டைசர் பிளானில் கிட்டத்தட்ட 6,75,000 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேமெண்ட் பண்ணியிருக்காங்க எஸ்பிஐ அக்கௌண்ட்டுக்கு. கரெக்டு தான். ஆனால் அது எல்லாமே எதுக்காக பே பண்ண மெர்சன்டைசர் தான். ஸோ அவர் ஏர்ன் பண்ணுறதுக்காக அவர் ஐடி போடுறதுக்காக அவர் டவுன்லைனுக்கு ஐடி போடுவோ இல்லை அவர் சம்பாதிக்காக தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த பேமெண்ட் உள்ளே வந்தது வச்சு மட்டுமே இவ்வளோ அமௌண்ட்டு உள்ளே வந்து வச்சோடனே டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயில் பண்ணி எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இதை எஸ்பிஎஸ்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சார் இந்த மாதிரி தான் அவர் இதுக்காக தான் பேமெண்ட் பண்ணியிருக்காரு, இது எல்லாமே அவர் பேமெண்ட் கிடையாது. அப்படி கொடுக்கறதா இருந்தால் கூட நாங்கள் என்ன பண்ணோம் அவருக்கு கொடுக்கக்கூடாது. யாரும் சொந்தக்காரங்களோ யார் அமௌண்ட் அந்த ஐடிக்கு சொந்தக்காரங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் கொடுக்க முடியும், இவருக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரூஃபும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணுறாங்க. எங்கே அந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ ஓகே அவங்களும் பார்த்துட்டு ஓகேப்பா இது ஆமாம் கரெக்டாக தான் இருக்குது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் ஃப்ரீஸில் இருந்துச்சு. அடுத்து ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டாங்க சரிங்களா. ஃப்ரீஸ் ஆனது எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ இது என்ன நடந்தது அப்படின்னா ஒரு ப்ரைவேட் லிமிடெட் ஒரு கம்பெனியில் வந்து ஒரு அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகுது அப்படின்னா மேலே இருக்கிற ஹெட் ஆஃபீஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி வரும். என்ன இது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகிருக்கு, என்ன கம்ப்ளைண்ட்டு என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டு இந்த மாதிரி ஒரு பேங்க் மேலே ஒரு ப்ரெஷர் வந்திருக்கு. ஸோ அதுக்கு எஸ்பிஐ சைடில் பேங்க் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேங்க் சைடு சொல்கிறாங்க எஸ்பிஐ கிட்ட, நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணுங்கள், ரொம்ப அதிகமாக பண்ணுறீங்க, நீங்கள் வந்து இப்போதைக்கு ஓல்டு பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுங்கள் இல்லை கம்மி பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க பேங்க் சைட்லேருந்து. ஸோ கிட்டத்தட்ட 22 நாள் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெண்டிங்கிலே கிடக்குது. இன்னும் அதெல்லாம் போயிருந்துச்சுன்னா இன்னும் ஓல்டு விட்டாலும் பாதி கிளியர் ஆகிட்டு இருக்கும், ரீஃபண்டு பாதி கிளியர் ஆகிட்டு இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட இந்த அவங்க சொன்னதுனால என்ன ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 22 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சமான அமௌண்ட் தான் போயிட்டுருக்கு, ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது பேமெண்ட்டு. இதுக்கெல்லாம் காரணம் யார்? ஸோ நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது சொல்லணும் சரிங்களா. ஸோ இது வந்து இப்போ இருக்கிற கரண்ட்டில் இதுதான் சரிங்களா. இப்போ இந்த கம்ப்ளைண்ட் என்ன ஆச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லையா, அவங்களுக்கு கூட்டு விசாரிக்கக்குள்ள இந்த மாதிரி சொல்கிறாங்க, இது உண்மையா? ஆமாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் சொல்கிறார். ஆமாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படி தான் பண்ணேன், ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் போட்டு கொடுத்தேன், ஆனால் நிறைய பேருக்கு நானே என் சொந்த காசு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து யாருக்கெல்லாம் அந்த ஐடி ஓனரோ அவங்களுக்கே நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துருங்க, ரீஃபண்ட் அவங்களுக்கே கொடுத்துருங்க, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து இப்போ மாற்றிருக்காங்க. ஸோ மாற்றிட்டு நான் வந்து இஓ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு அதோட அந்த கம்ப்ளைண்ட் அப்படி நிற்குதுங்க. இதுதான் விஷயம். ஸோ அந்த கம்ப்ளைண்ட் இப்போ வரைக்கும் ஆக்டிவில் தான் இருக்குது. கனரா பேங்க்கு பழைய பேங்க் இருக்குல்ல எஸ்பிஐடைய, அந்த அக்கௌண்ட் இன்னும் ஃப்ரீஸில் தான் இருக்குது சரிங்களா. அது இன்னும் அன்லாக் ஆகலை. இது வந்து க்ளோஸ் ஆனால் தான் இந்த கம்ப்ளைண்ட் க்ளோஸ் ஆனால் தான் அது வந்து அன்லாக் ஆகும் சரிங்களா. அப்போது எஸ்பிஐடைய 2023லேருந்து 2025 வரைக்கும் என்னென்ன பிரச்சனைலாம் சந்தித்து இப்போ இன்னும் போயிட்டுருக்காங்க கரெக்டுங்களா. ஸோ இந்த இடத்துல மற்ற கம்பெனி இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும், ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் வந்தது இல்லையா 2023ல், அந்த கம்ப்ளைண்ட்டுக்கே எல்லாம் இதுவுமே க்ளோஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. நம்ம பார்க்காத கம்பெனியும் உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஆன்லைனில் ஜாப் சம்மந்தமாக இருக்கிறவங்களுக்கு மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க கண்டிப்பாக தெரியும். ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டு ஒரு கம்பெனி நல்லா போயிட்டுருக்கும், இன்னும் 3 மாதம் 4 மாதம் 8 மாதம் 10 மாதம் நல்லா சூப்பராக போயிட்டுருக்கும். ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் தான் போகும் ஓகேங்களா. ஒரு கம்ப்ளைண்ட் தான் போகும். ஆனால் கம்பெனி சேர்ந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க நம்மள்கிட்ட. இந்த மாதிரி பேமெண்ட் கொஞ்சம் டிலே ஆகும், கொஞ்சம் லேட் ஆகும், வருவோன்னு சொல்லுவாங்க. டக்குன்னு அட்ரஸ் இருக்க மாட்டாங்க, மூடிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள காண்டாக்ட் பண்ண மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம். ஏமாந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்ச நாள் இருப்பாங்க, பேசுவாங்க, குரூப்பில் கேட்பாங்க சொல்லிட்டு அவங்களும் போயிடுவாங்க. அவ்வளோதான் விஷயம் சரிங்களா. ஆனால் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது பாருங்கள் எஸ்பிஓவில். இப்போது எஸ்பிஓவில் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க கரெக்டாக. உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டோம், நாங்கள் ஏமாற்ற போகிறோம், நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டோம், எந்த ஒரு இதுவுமே சொல்லலை. அதே போல் ரீஃபண்ட் கொடுக்குறது எஸ்பிஓ எடுத்த முடிவு. ஸோ அது வந்து லீகலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஸும் போட முடியாது. எஸ்பிஐக்கு நான் பேமெண்ட் பண்ணேன், எனக்கு வந்து அமௌண்ட் கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியாது. ஒர்க்கு கொடுக்குறது தான் அவங்க வந்து பேமெண்ட் வாங்கியிருக்காங்க. ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐ சைடில் கொடுப்பாங்க. ரீஃபண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவுமே சொல்லலாம். ஆனால் எஸ்பிஐ சைட்லேருந்து நம்ம நம்பி அமௌண்ட் கொடுத்தாங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்களால அந்த ஒர்க்கு பண்ண முடியல, நம்ம ரீஃபண்ட் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ கரெக்டான முடிவு தான் சரிங்களா. ஆனால் இந்த முடிவு எடுத்ததுனால என்ன ஆச்சுன்னா
உண்மையான நிறுவனத்த வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு என்னென்ன திட்டணுமோ எல்லாமே திட்டாங்க. ஸோ அது வந்து எப்படி சொல்றது எனக்கு தெரியல. இதில வேற நானும் எஸ்பிஐயோட கூட்டாளின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ நெறைய கமெண்ட்ஸ் பார்க்குறேன். இதில என்னன்னா, அந்த கமெண்ட் பண்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒண்ணே ஒண்ணு தான் கேட்கணும். 1 1/2 வருஷம் வெயிட் பண்றீங்க, 2 வருஷம் வெயிட் பண்றீங்க. ஓகே. இதுக்கு முன்னாடி நீங்க வந்து எந்த ஒரு கம்பெனிலயுமே வந்து போயிட்டு ஏமாறலையா? எந்த ஒரு கம்பெனியும் அமௌண்ட் போட்டு உங்கள கம்பெனி மூடிட்டு போலயா? ஸோ அவங்ககிட்டலாம் போயிட்டு இந்த கொஸ்டின் எதுவுமே நீங்க கேட்கலையா? அது எனக்கு என்ன சொல்றது? எனக்கு என்ன உங்கள்ட்ட எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்றது கூட தெரியல எனக்கு. எஸ்பிஐ ஒரு நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்டேட் குடுத்து பேமெண்ட் குடுக்குறேன்னு சொல்றாங்க. கொஞ்சம் டிலே ஆகுது. ரொம்ப டிலே ஆகுது. ரொம்ப ரொம்ப டிலே ஆகுது ஒத்துக்கிறோம். ஆனா கம்பெனி மூடிட்டு போகலல்ல. ரன்னிங்ல தானே இருக்கு. உங்களுக்கு அப்டேஷன் குடுத்துட்டு தான் இருக்காங்க. அமௌண்ட் குடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி குடுத்து தானே இருக்காங்க. உங்களுக்கு குடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க. கரெக்ட்டா? அது எப்போ குடுக்குறாங்க? அதுக்கான முயற்சி தான் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. இதுவே ஏமாத்தற போற நிறுவனத்த வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆஹா! ஓஹோன்னு வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டுறோம். ஸோ அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கம்பெனி க்ளோஸ் பண்ணி போயிட்டாங்க அப்டின்னா, எந்த ஒரு கேள்வியுமே அவங்கள்ட்ட கேட்க மாட்டோம். அவங்களே ஒரு கேஸ் எதுனா போயிடும். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஆள் அட்ரஸ்லாம் தெரியாது. அதுமாரி நெறைய கம்பெனி சொல்றேன். நான் என்கிட்ட ஏகப்பட்ட கம்பெனி சொல்லுவேன் நான்லாம் என்ட்ட கேட்டா. ஏன்னா, அந்த எல்லா கம்பெனியும் நானும் வந்து இருந்திருக்குன்னு வச்சுக்கங்களேன். அவன் எல்லாமே போட்டு மூடிட்டு போயிருப்பாங்க. எல்லாமே போட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப, அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம எந்த ஒரு கொஸ்டினுமே கேட்க முடியாது. கரெக்ட்டா? அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம அமௌண்ட்டும் கேட்க முடியாது. லீகலா எதுவுமே அவங்ககிட்ட போய் பண்ண முடியாது. ஏன்னா, அவங்க வந்து ப்ராடக்ட் வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த கணக்குல காட்டு போயிடுவாங்க. அமௌண்ட் போட்டு எவ்வளவு பேர் ஆன்லைன் ஜாப்ல ஏர்ன் பண்ணவங்களும் இருக்காங்க. நஷ்டம் அடைஞ்ச நெறைய பேர் இருக்காங்க. ஸோ, அப்ப இப்ப வந்து எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா, திட்டுறவங்களும், எஸ்பிஐ பத்தி புரிஞ்சுக்காதவங்களும் தான் என்ன பண்றாங்கன்னா, எஸ்பிஐவ திட்டிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா? எஸ்பிஐ ஃபேக்கு, ஃப்ராடு, சீட்டிங்கு இதுக்கான அர்த்தம் என்னன்னா, ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமா க்ளோஸ் பண்ணிட்டு பணத்த தூக்கி ஓடிருவாங்க. அப்படி ஓடிட்டா நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். சீட்டிங்கு, ஃப்ராடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஒத்துக்கலாம். ஆனா 2018ல ஆரம்பிச்ச கம்பெனி 2023ல ஒரு ப்ராப்ளம் வந்து 2025 வரைக்கும் இப்போ வரைக்கும் ப்ராப்ளத்துல தான் போயிட்டுருக்கு. இது எல்லாத்தையுமே ப்ராப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, லீகல் டீம் வச்சு எல்லாமே சமாளிச்சு, எல்லாமே கொண்டு வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்க ஒரு கம்பெனி சீட்டிங், ஃப்ராடுன்னு சொன்னா, இது உண்மைக்கு மாறானதா? இல்லையா? இதுக்கு நீங்க தான் ஆன்ஸர் சொல்லணும். இதுக்கு வந்து இதுக்கு ஆன்ஸர் பெரிய அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே கிடையாது. இதான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிரும். எஸ்பிஐ பத்தி இல்லாதவங்க, எஸ்பிஐ பத்தி வந்து பார்த்தீங்கன்னா தெரியாதவங்க, எஸ்பிஐ இல்லாதவங்க இந்த வீடியோ பார்த்தா கூட, எஸ்பிஐல என்ன நடந்தது? ஓகே. இப்படி பண்ணியிருக்காங்களா? இப்படி நடந்திருக்கா? சரி ஓகே. அப்போ இது உண்மையான நிறுவனம் தான். ஏன்னா அவன் ஃபேக்கான நிறுவனமா இருந்தா அப்பயே ஓடிட்டு இருப்பான்டா. 2023ல கம்பெனி மூடிட்டு ஓடிருப்பான். அவன் ஏன் இன்னும் ரோல் பண்ணிட்டு உட்காந்துக்கிறான்? அவன் ஏன் போயிட்டு பயமுறுத்தி எஜுகேஷன்லயும் போயிட்டு காசு கேட்டு உங்களுக்கு வாங்கி குடுத்து, எதுக்கு உங்கள்ட்ட குடுக்கணும்? தூக்கிட்டு ஓடலாமே! தூக்கிட்டு ஓடலாமேங்கண்ணா! எதுக்கு குடுக்கணும்னு கேட்கிறேன் நான். இதில வந்து இதில வந்து எப்படி சொல்றது? இத பத்தி தெரிஞ்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ மேல எந்த ஒரு நெகட்டிவான ஒரு சொல்ல மாட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். இந்த ஆன்லைன் ஜாப்ப பொறுத்தவரைக்கும் எல்லாமே தெரிஞ்சவங்க, எல்லா கம்பெனி போய் ஜாயின் பண்ணி, ஏர்ன் பண்ணி கஷ்டப்பட்டவங்க, அ அவங்களுக்கு தெரியும் எஸ்பிஐ பத்தி. அதனால தான் எஸ்பிஐல இன்னுமே உண்மையான ஆக்டிவ் மெம்பர்ஸ் இருக்காங்க. எஸ்பிஓ அதுக்காக தான் இப்போ ஓடிட்டும் இருக்கு. சரிங்களா? உண்மையான நண்பர்கள் இருக்காங்க எஸ்பிஓல. அதே சமமாக ஃபேக்கான நண்பர்களுமே இருக்காங்க. ஸோ அந்த நண்பர்கள வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரீஃபண்ட் குடுத்துருக்காங்க. நாங்க 2 வருஷமா வெயிட் பண்றோம், 3 வருஷமா வெயிட் பண்றோம். கடன வாங்கி போட்டுருக்கோம். நீங்க அமௌண்ட் குடுத்தா எங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு உதவும். நீங்க சொல்றது எல்லாமே உண்மதான். எல்லாமே வந்தா நல்லா தான் இருக்கும். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே புரியுது. ஆனா, ஒரு தனிநபருடைய கஷ்டத்த வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் தான் பார்க்கணும். கரெக்ட்டா? ஸோ, அப்ப இத்தன கம்ப்ளைண்ட், இத்தன ப்ராப்ளத்தலாம் அவங்க சமாளிச்சுக்கிட்டு பேமெண்ட் இப்போ போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ, ஏமாத்திட்டு போல. நாங்க குடுக்க மாட்டோம். ஓல்டு விட்றாலும் யாரும் கிடையாது. நாங்க 0 பண்ண போறோம். ரீஃபண்ட்லாம் யாரும் கிடையாது. 0 பண்ண போறோம். புதுசா நாங்க லான்ச் பண்ண போறோம். இந்த மாரி சொன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? மக்களானது நான் நான் கூட என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப எஸ்பிஓ அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்கு. ஸோ, கம்பெனி டைரக்டர்ஸ், ஓனர்ஸ் அவங்களுக்குன்னு சங்கர் சார் அவங்களுக்கும் மனசு இருக்கு. ஓகே மக்கள் நம்ம நம்பி வந்துட்டாங்க. நம்ம ஏமாத்தக்கூடாது. நம்மளுக்கு அவங்களுக்கு அமௌண்ட் குடுக்கணும். எப்பேர்ப்பட்டாலும் அமௌண்ட் குடுத்துடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க. ஸோ, இப்படிப்பட்டு அவங்க போராடுறாங்க அப்படின்னா, அவங்கள நம்ம என்னவா எதுவுமே சொல்ல வேணாங்க. பாராட்ட கூட வேணாங்க. சூப்பர்! வேற லெவல்! பரவால்ல! சூப்பர்! இந்த மாரி எதுவுமே சொல்ல வேண்டாம். எதுவுமே வேண்டாம். ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தப்பான ஒரு பதிவோ, மத்த இடத்துல போயிட்டு ஒரு அவங்கள திட்டுறதோ, சங்க சார திட்டுறதோ, கம்பெனிய திட்டுறதோ, என்னைய திட்டுறதோ, என்னையெல்லாம் திட்டுறாங்கங்க. என்னையெல்லாம் திட்டுறாங்க. சங்க சார்கிட்ட எவ்வளோ நான் அமௌண்ட் வாங்கினேன். நம்பர் 1 ஃப்ராடு. நான் தான் வந்து எஸ்பிஐயோட ஓனரு. அமௌண்ட் வாங்கிட்டேன். எப்படி உனக்கு மனசாட்சி இருக்கு? உனக்கு நியூ ஜாயினிங் குடுத்து எப்படி மனசாட்சி இருக்கு? அமௌண்ட் இவ்வளோ மக்களுடைய வயிறு எரியுது. இதெல்லாம் வந்து சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா இது! நம்ம ஒரு அப்டேட் வீடியோ போட்டுட்ருக்கோம். எஸ்பிஐல நடக்குது என்ன போகுது? நம்மள இப்படி சொல்றாங்களே!
அப்போது எனக்கே இவ்வளோ ஹர்ட் ஆகுதுன்னா, அந்த கம்பெனி நடத்தி இவ்வளோ ப்ராப்ளத்தெல்லாம் சந்திச்சு நம்ம ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிறோம். ஆனா எஸ்பிஓ சைட்ல இருக்கிறவங்க அந்த ப்ராப்ளத்தெல்லாம் சந்திச்சு, எல்லாமே பார்த்துட்டு, இந்த கமெண்ட்ஸும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டத்த ஏற்படுத்தும். அவங்களாம் நெனச்சிருப்பாங்க, ச்சே இதெல்லாம் எதுக்குடா இவ்வளோ நம்ம எதையோ பண்ண வந்தோம். இவ்வளோ பேர் திட்டுறாங்க. இவ்வளோ பேர் நம்மள வந்து கழுவி கழுவி ஊத்துறாங்க. இதெல்லாம் நமக்கு எதுக்கு? நம்ம மட்டும் நம்ம வேலைய பார்த்துன்னு போலாம். எங்கனா போயிட்டு எங்கனா பார்த்துன்னு உட்காரலாம். அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருந்தா, அவங்க எப்பயோ கம்பெனி க்ளோஸ் பண்ணி போயிருக்கலாம். கரெக்ட்டு தானே? இன்னும் பேசணும்னா நெறைய பேசிட்டே போலாங்க. பேசணும் எவ்வளோ வேணா பேசலாம். சரிங்களா? எஸ்பிஐ பற்றி உங்களோட கருத்து என்ன? ஸோ அத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. எஸ்பிஐல என்ன நடந்தது? ஏன் நடந்துட்டுருக்கு? ஏன் இப்படி பண்றாங்க? ஏன் டிலே ஆகுது? எஸ்பிஐ உண்மையான நிறுவனமா? இல்லையா? உங்களுடைய ஆதரவு எஸ்பிஐக்கு இருக்குமா? இருக்காதா? உங்களுடைய கருத்த மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணியே ஆகணும். ஸோ எனக்காக கொஞ்சம் பண்ணுங்க. ஏன்னா, எஸ்பிஐ பத்தி நம்ம வீடியோ போடுறோம்னு வச்சுக்கங்களேன், நான் முக்காவாசி கமெண்ட்ஸ் வந்து எப்படி வருது அப்படின்னா, மு ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, இதுவா தான் வருது. ஒரு மாரியா தான் இருக்குது அது பார்க்கவே. ஃப்ராடு, சீட்டிங் இந்த மாரி தான் இருக்கு. அப்ப எஸ்பிஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையான நண்பர்கள் இல்லையா? ஆக்டிவ் மெம்பர்ஸ் உண்மையா எஸ்பிஐ புரிஞ்சுக்கிட்ட நண்பர்கள் இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு டவுட் இருக்கு. அதனால எஸ்பிஐ பத்தி புரிஞ்சுக்கனவங்களும் சரி, புரியாதவங்களும் சரி, இந்த வீடியோ பார்த்து புரியலனா கூட, திரும்பி கூட வீடியோ பாருங்க. உங்களுக்கு புரியும் கண்டிப்பா. ஸோ பார்த்துட்டு உங்க கருத்த வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதேபோல நீங்க யோசிக்கிறது எல்லாமே கரெக்ட்டு தாங்க. நாங்க 2 வருஷமா வெயிட் பண்றோம். 3 வருஷமா கடன் வாங்கி போட்டோம். வட்டி கட்டணும். எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, எஸ்பிஐ நம்பி தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கைய நீங்க டிசைட் பண்ணியிருக்கீங்களா? ஸோ அதுதான் என்னோட கேள்வி. நான் என்ன சொல்றேன்னா, எஸ்பிஐ நம்பி உங்க வாழ்க்கைய நீங்க டிசைட் பண்ணாதீங்க. எஸ்பிஐல வர அமௌண்ட் வச்சு தான் எனக்கு ஃபீஸ் கட்டணும். எஸ்பிஐல அமௌண்ட் வச்சு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். எஸ்பிஐல அமௌண்ட் வச்சு தான் என் வாழ்க்கையே நடத்துவேன். எஸ்பிஐ தான் என் உயிரு. எஸ்பிஐ தான் இது. அந்த மாரி எதுவும் சொல்லாதீங்க. ஜஸ்ட் அது வந்தாலும் பாத்துங்க, வராமலும் பாத்துங்க. அந்த மாரி மைண்ட் தாட்ல இருந்தா தான், அந்த அமௌண்ட் ஒரு சேவிங்ஸ் மாரி உங்களுக்கு. எஸ்பிஐல வரீங்க அப்டின்னா, அந்த அமௌண்ட் வந்துச்சுன்னா சேவிங்ஸ் தான். சரிங்களா? அந்த அமௌண்ட் வந்தா யூஸ் பண்ணிக்க போறீங்க. அதுவரைக்கும் அது சேவிங்ஸ்ல இருக்கும். வரப்ப நீங்க வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிசிக்கலா பத்தி ஒரு இடத்துல போயிட்டு வேலை செய்றீங்க இல்லையா? அதுதான் உங்களுக்கு நிரந்தரமான ஒரு இது. அங்க போயிட்டு நீங்க கேட்கலாம். இந்த மாரி நான் வேலை செஞ்சிருக்கேன். எனக்கு நீங்க அமௌண்ட் குடுக்கல. என்ன ஏமாத்தாதீங்க. அப்டின்னு சொல்லிட்டு நீங்க அங்க கேட்டீங்க அப்டின்னா, அது நியாயமான ஒரு கேள்வி. அங்க நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பரா நடக்கும். சரிங்களா? ஆனா, ஜஸ்ட் இங்க நம்ம வந்து நம்மளுக்கு எல்லாமே அமௌண்ட்ட பொறுத்தவரைக்கும் எல்லாமே பெரிய அமௌண்ட் தான். ரூ. 2000 நம்மளுக்கு பெரிய அமௌண்ட் தான். ரூ. 6000 ரொம்ப பெரிய அமௌண்ட் தான். ஸோ ரூ. 6000 நம்ம கட்டியிருக்கோம் அப்டின்னா, இத வச்சு நீங்க வாழ்க்கை ஃபுல்லா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அமௌண்ட் குடுக்கணும் நீங்க. நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒர்க் பண்ண அமௌண்ட் குடுங்க. நான் கட்டுன அமௌண்ட் குடுங்க. இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேட்கறப்ப ரூ. 6000 பெரிய அமௌண்ட். கண்டிப்பா பெரிய அமௌண்ட் தான். சரிங்களா? ஆனா அந்த ரூ. 6000 மட்டும் தான் குடுத்துட்டோம் அப்டின்னா, உங்க லைஃப்க்கு போதுமா இருந்துருமா? ஸோ உங்க லைஃப்க்கு அந்த ரூ. 6000 தான் போதுமானதா? ஸோ அதுதான் என்னோட கேள்வி. அந்த ரூ. 6000 வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால ஏர்ன் பண்ண முடியல. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சேவிங்ஸ் மாரி இருக்கு. அது கண்டிப்பா உங்களுக்கு குடுக்குறோம்னு சொல்லிட்டாங்க. கரெக்ட்டா? உங்களுக்கு அமௌண்ட் குடுக்குறோம்னு குடுக்கலன்னு சொல்லல. கண்டிப்பா அமௌண்ட் குடுக்குறோம்னு தான் சொல்லியிருக்காங்க. யாருமே எஸ்பிஓல ஏமாறக்கூடாதுன்னு ஒரு நோக்கம் இருக்கு எஸ்பிஓ சைடுல. சரிங்களா? அதனால ஒரு உண்மையான நிறுவனத்த வந்து குடுக்குறவங்க சொல்றவங்கள வந்து நீ வந்து ரொம்ப வந்து ரொம்ப எப்படி சொல்றது? என்னையும் அவ்வளோ திட்டுறாங்க கமெண்ட் செக்ஷன்ல. ஸோ அவங்கலாம் எப்படி திட்டுவாங்க? ஸோ அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப எஸ்பிஐக்கு உண்மையான நண்பர்கள் இருக்காங்களா? இல்லையா? ஸோ அது எனக்கு ரொம்பவே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஸோ எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க, ஸோ உங்க கருத்து என்னவா இருந்தாலும் சரி தான். எஸ்பிஐ மேல உங்களுக்கு என்ன கருத்து இருக்கோ, அத எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நீங்க பண்ற கமெண்ட் எனக்கும் இல்லாம நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். எஸ்பிஐக்கும் சப்போர்ட்டர் இருக்காங்களா? இல்ல ஹேட்டர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஹேட்டர்ன்னு ஒண்ணும் கிடையாதுங்க. எஸ்பிஐ சப்போர்ட்டரும் ஒண்ணும் கிடையாது. சப்போர்ட் பண்றவங்க யாரு அப்டின்னா, எஸ்பிஐ பத்தி தெரிஞ்சுக்கினவங்க. ஸோ இத பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டு, ஓகே. எஸ்பிஐ உண்மையான நிறுவனம் தான். அவங்க அமௌண்ட்ட ஏமாத்தணும்னு நோக்கம் கிடையாது. அவங்க அமௌண்ட் குடுக்குறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இத்தன பேர் வந்து நெறைய பேர் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் டிலே ஆகுது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஹேட்டர்ஸ்னா ஒண்ணும் கிடையாது. இத பத்தி தெரியல அவங்களுக்கு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இத பத்தி தெரிஞ்சிருந்தோ, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுச்சு அப்டின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுமே ஓகே பரவால்லப்பா. மத்த கம்பெனி மாரி இவன் மூடிட்டு போலல்ல. ஸோ அத நெனச்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே அவங்களும் பதிவு பண்ணுவாங்க. ஸோ புரிஞ்சிக்காத வரைக்கும் தான் ஹேட்டர்ஸ். புரிஞ்சிச்சு அப்டின்னா சப்போர்ட்டர்ஸ் தான் கண்டிப்பா. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட நெறைய இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதில ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ, ஏதாச்சும் உங்களுக்கு மனக்குறைகள் இருந்தாலோ, ஸோ என்ன வந்து ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தாலோ, ஸோ நான் சாரி சொல்லிக்கிறேன். ஸோ அதேபோல உங்க கருத்த மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எஸ்பிஓ வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையா நிறுவனமா? இல்லையா? உங்களுடைய சைட்ல இருந்து. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு, அவங்க வந்து உண்மையா தான் இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்களா? இல்ல பொய்யா சொல்றாங்களா? ஏன்னா எல்லா ப்ரூஃப்மே டெலகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க கம்ப்ளைண்ட் குடுத்தது என்ன ஆச்சு? ஏதாச்சு? எல்லா ப்ரூஃப்மே இருக்கு. சரிங்களா? ஒரு கம்பெனி 2023லேருந்து 25 வரைக்கும் இவ்ளோ இன்னல்கள சந்திச்சு இன்னும் ரன்னிங் ஆயிட்டு இருக்கு அப்டின்னா, இதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தொடருவாங்களா? இல்ல தூக்கிட்டு ஓட பார்ப்பாங்களா? அவங்க தூக்கிட்டு ஓடுறத 2023ல ஓடியிருக்கலாம்.
ஏன்னா அவ்வளோ அமௌண்ட் உள்ளே வந்துச்சு. 2023 ஜாயினிங் கிட்டத்தட்ட 3 லேக் மெம்பர்ஸ் கிட்ட உள்ளே வந்தாங்க. அவ்வளோ ஜாயினிங் அமௌண்ட் உள்ளே இருக்குது. கரெக்டாக அப்பயே தூக்கிட்டு ஓடிருக்கலாம். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதையும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஸோ ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சி உங்கள் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ அடுத்த விஷயம் அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ் பாபி.